ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர் 0 to 0 பார்ட் 23 வீடியோ இது. ஸோ லைக் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து மொபைல் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் விண்டோஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, லேப்பில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் கிட்ட ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ சாரி ஃபார் த டிலே. இந்த வீடியோ ரொம்ப ஒர்க் இருந்துச்சு, அதனால தான். ஸோ இப்போ கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் 0 to 0ல. ஸோ இப்போ வந்து என்னன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுன்னு வந்து இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ எல்லா பேசிக்ஸும் முடிஞ்சிடுச்சு. இந்த 22 வீடியோஸ் வரைக்கும் நான் போட்டிருப்பேன். ஸோ 23லேருந்து இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அது நான் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டுடே வந்து எப்படி என்ட்ரி ஃபைல் பண்ணுறது அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் ப்ராஃபிட் வரும், ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இதில் நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சும் தெரியணும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், மார்க்கெட் இப்படி சைட்வேலே இப்படி போயிட்டுருக்கு. ஸோ கீழே இங்கே டச் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே டச் ஆகிறதுல சப்போர்ட்டு. ஸோ மேலே டச் ஆகுறதுல ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி போகும். கன்சாலிடேஷனா ஒரே இடத்துல மார்க்கெட் மேலேயும் கீழே போகும். ஸோ திருப்பி வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து லைவ் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஹவரில் சார்ட் வச்சுருக்கேன். பாருங்க, 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கு. இப்போ அந்த இமேஜில் பார்த்தீங்களே, இப்போ ஒரே இடத்துல தானே மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க இதுல எப்படி தெரியுமா என்ட்ரி ஃபைன் பண்ணணும்? இது வந்து மேல இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே சப்போர்ட். ஸோ இப்போ சப்போர்ட்ல வந்து நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இங்க வந்து நீங்க ஒரு லைன் போட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது நெக்ஸ்ட் கீழே போகுமா இல்லை மேலே போகுமான்னு. ஸோ நீங்க இதை வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இது வந்து இங்க தொட்டுட்டு இப்போ இங்க மேலே போயிட்டானா கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ், இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு தெரியும். ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஏதாச்சும் ஒரு என்ட்ரி போடணும். நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இங்க போய் இதை எடுத்துடுறாங்க அந்த டயக்ராமு. ஸ்ட்ரைட்டா போயிட்டு இங்க பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கே ஏதாச்சும் இந்த கேண்டல், இந்த புல்லிஷ் எங்கலஃபிங்கோ பெரிஷ் எங்கலஃபிங்கோ, ஸோ அந்த கேண்டல்ல நீங்க கரெக்டா ஒரு மார்க் பண்ணிட்டு, இந்த கேண்டலை மார்க் பண்ணிட்டு இங்க நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். ஸோ என்ட்ரி எப்படி பிளேஸ் பண்ணணும்னா, இங்கே இந்த டூல் இருக்கும், இந்த இடத்துல ஷார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ செல் பார்க்குறீங்கன்னா ஷார்ட்டுக்கு வந்து இப்படி பண்ணிவிட்டு இதுதான் எஸ்எல், இந்த ரெட் கலரில் இருக்குதா எஸ்எல். ஸோ ப்ராஃபிட்டு 1:2. ஸோ 1:2 வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏன்னா இந்த கேண்டல் தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து எடுத்தீங்கன்னா ஸோ 1:2. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கீழே 1:1 வந்துச்சுன்னா பிரேக் ஈவன் போட்டுருங்க. பிரேக் ஈவன்னா ப்ராஃபிட்டே இல்லை, லாஸும் இல்லை. ஸோ அங்கே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் போய் க்ளோஸ் ஆக சொல்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிபிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸில் என்ட்ரி இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஒன்று வரும், இல்லைனா டச் ஆகிட்டு வரும். பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குங்களா, இங்கே இப்போ டச் ஆகிடுச்சா, இந்த இடத்துல இப்போ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள், இங்கே டச் ஆகிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த கேண்டலுக்கெலாம் மேலே ஐயில் வச்சுட்டு ஸோ டிபி 1:3 ஈஸியாக டச் ஆகிட்டு கீழே வந்துட்டான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸில் எடுக்கணும். ஸோ சப்போர்ட்டில் நான் வேறு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் சப்போர்ட்டு. ஏன்னா இது வந்து நீங்கள் சப்போர்ட்டில் இங்கே இந்த லைன் இங்கே போடுறீங்களே, மேலே ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே டச் ஆகிட்டு இங்கே போயிருக்கான். டச் ஆகலனாலும் நீங்கள் வந்து இந்த நியராக இந்த இடத்துல கேண்டல்ஸ் வந்து நீங்கள் விக்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக், இந்த பிளாக் கலர் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இங்கே வந்து டச் ஆனால் நீங்கள் பார்க்கலன்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டல் பாருங்கள், இப்படி மேலே தான் போயிருக்கான், மேலே தான் போயிருக்கான். ஸோ அகெயின் இப்போ வந்து கீழே வருவான். ஸோ அகெயின் கீழே வர சொல்ல இங்கே ஒரு என்ட்ரி பார்க்குறீங்க, சப்போர்ட்டில் ஒரு என்ட்ரி போடுறீங்க. என்ட்ரி வந்து கொஞ்சம் இங்கே போட்டுட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு டார்கெட் வைங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இந்த லைன் தான் ரெசிஸ்டன்ஸ். பாருங்கள் 1:4 ஈஸியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை ஒன்ஸ் வந்து இங்கே டச் ஆகிட்டு கீழே வரானா வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கீழே வெயிட் பண்ண சொல்லும். இப்போ வந்து அப்படியே இங்கே கீழே வரானான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ கீழே ஆல்ரெடி சப்போர்ட்டில் எடுத்துட்டான். ஸோ அகெயின் வரமாட்டான். ஸோ இதுதான் பிரேக் அவுட். பிரேக் அவுட்டில் என்ட்ரி போடுறீங்கன்னா
கரெக்டாக இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல மேலே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த கேண்டலுக்கு லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு 1:3 1:3 வச்சுட்டீங்கன்னா ஈஸி டிபி. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இந்த கான்செப்ட்ஸில் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இது லைவ் மார்க்கெட்டு. ஸோ இப்போ நான் கோல்டில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திருக்கேன். இதான் ரெசிஸ்டன்ஸா? இதை வந்து லைட்டாக டச் ஆகிட்டு வந்துட்டேன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு செல் பார்க்குறீங்கன்னா கேண்டலுக்கு கைக்கு மேலே பாருங்க 1:6 ஈஸியாக டேக் வந்துச்சா? இதான் ரெசிஸ்டன்ஸ், இதான் சப்போர்ட். இப்போ சப்போர்ட்ல எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து இங்க இப்படி மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணிட்டு இது பிரேக் அவுட் ஆகல, பிரேக் அவுட்ல ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஒரு 1 மினிட்லயோ இந்த இடத்துல ஏதாச்சும் வந்துச்சுன்னா இங்க இங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இங்க வச்சுட்டா அதுதான் டார்கெட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் புதுசாக நான் வெறும் வீடியோஸ் போடுறேன். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற விருப்பமாக இருக்கணும் ஷேர் பண்ணிவிடுங்க.